ஒரு கதை ஒன்று கேட்போமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துட்டு அதோட வேலை நல்லா தூங்குறது. இதை ஒரு நாள் ஒரு காக்கா மரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்து அந்த டைம் பார்த்து பக்கத்தில் ஒரு மான்குட்டி ரொம்ப பயத்தோடு நின்றுட்டு இருந்து. உடனே இந்த காக்கா போய் அந்த மான்குட்டிகிட்ட கேட்கும், ஏன் நீ பயமாக இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அந்த மான்குட்டி சொல்லும், ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட வேண்டிய அழகான புல்லெல்லாம் அந்த சிங்கம் ராஜா இருக்கிற இடத்துல இருக்குது, ஆனால் அது தூங்கிட்டு இருக்கு பார்த்தியா, ஒருவேளை நான் சாப்பிடும்போது எழும்பிட்டுனா என்னையும் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லும். உடனே இந்த காக்கா நல்ல புத்திசாலி காக்கா. உடனே இந்த காக்கா சொல்லும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கராஜாவை போய் எழுப்ப ட்ரை பண்ணும். உடனே அந்த சிங்கராஜா சொல்லுவாங்க காக்காட்ட, காக்கா நீ போயிரு, எனக்கு இது தூங்குற டைம், அதனால் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த காக்கா விடாமல் காக்கான்னு கத்தின உடனே அதுக்கு கோவம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா இந்த காக்காவை துரத்திட்டே போக ஆரம்பிச்சிட்டு. உடனே இந்த மான் வந்து அழகாக வந்து அந்த புல்லை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. உடனே அது கூட வந்து நிறைய மான்குட்டிகள், முயல், அப்படி நிறைய அனிமல்ஸ் வந்து அந்த புல்லை அப்படியே அழகாக சாப்பிட்டுட்டே நின்று. இது காக்காவை துரத்தி டயர்டாகி திரும்பி வரும்போது பார்த்தா அந்த மரத்தடி ஃபுல்லாக எல்லா அனிமல்ஸும் ஜாலியாக இருக்கும். அப்போ இந்த ராஜாவுக்கு அதோட தப்பு புரிஞ்சிடும். ஐயையோ, நாம் தூங்கி காட்டை கவனிக்கவே இல்லை, காட்டில் உள்ளவங்களோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால அன்னையிலேருந்து இந்த சிங்கம் என்ன நினைக்கும்னா, நான் வந்து நல்ல ஒரு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த காட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுக்குறதும், அவங்களுக்கு என்னென்ன வாழ்கிறதுக்கு வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இந்த சிங்கராஜா ஒரு நல்ல ராஜாவாக அந்த காட்டுக்கு இருக்க ஆரம்பித்தாங்க. அதனால் அங்கே உள்ள அத்தனை அனிமல்ஸுக்கும் இந்த ராஜாவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ இந்த ராஜா வந்து தூங்குற ராஜா கிடையாது, நல்ல சுறுசுறுப்பாக, எப்போ பார்த்தாலும் அந்த ராஜா வந்து காட்டை சுற்றி வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தான் நாமளும் என்ன பண்ணணும், எப்பயுமே சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க நாமளும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இதை கடைப்பிடிக்கணும். சுறுசுறுப்பாக உள்ளவனோட கை வேலை செய்யும் அப்படின்னு இருக்கப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோமா?